தேங்க்யூ. ரிலாக்ஸ், நம்ம மோகனுக்கு எதுவும் ஆகாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து ப்ரே பண்ணலாம். ராதா, நம்ம குஷி ரொம்ப புத்திசாலி இல்ல? ஆனா என்ன இருந்தாலும் சின்ன பொண்ணு. பாவம், இன்னைக்கு பஸ் இன்சிடென்ட்க்கு அப்புறமா ரொம்ப சோர்ந்து போயிருப்பா. அவளை வீட்டுக்கு அனுப்புறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. அப்பதான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பா. ஆமாங்க அக்கா, நீங்க சொல்றதுதான் எனக்கும் சரின்னு தோணுது. பாவம், சின்ன குழந்தை ரொம்ப களைச்சு போயிருப்பா. வீட்டுக்கு அனுப்புனா கொஞ்சம் ஓய்வு எடுத்துப்பால. நான் சொல்றேன். இன்று மிஸ்டர் மோகன் குடும்பத்தில் புத்திசாலித்தனத்தால் ஒரு மிகப்பெரிய ஆபத்து விலகி இருக்கு. ஏன் யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க? என்ன நடக்குது? குஷி, இங்க பாரு. குஷி, நீ வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறியா? ஆனா மோகன் இல்லாம நான் போக மாட்டேன் ராதா. குஷி, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோயே. வீட்ல செல்லக்கண்ணக்கா தனியா இருக்காங்க. நீயே யோசிச்சு பாரு. நீ வீட்ல தனியா இருந்தா உனக்கும் பயமா தானே இருக்கும். இப்ப அவங்களுக்கும் பயமா தானே இருக்கும். அதே நீ அவங்க கூட இருந்தனா அவங்களுக்கு பயமாவே இருக்காது. கடவுள் கிருஷ்ணரோ காலையில இருந்து பசியோட இருக்காரு. அவரும் நேரத்துக்கு சாப்பிடுறது முக்கியம் இல்ல. நம்ம கடவுள் கிருஷ்ணர் வயிறார திருப்தியா சாப்பிட்டாருன்னா அப்பதானே அவரால நம்ம மோகனையாவ காப்பாத்த முடியும். ஓகே, நான் வீட்டுக்கு போய் கடவுள் கிருஷ்ணா கிட்ட ப்ரே பண்றேன். மோகனை சரி பண்ண சொல்லிடுறேன். ராகுல், குஷிய வீட்டுக்கு கூட்டிட்டு போ. சரி, கூட்டிட்டு போறேன். வா குஷி, போலாம். ஒரு நிமிஷம் ராகுல், நானும் உன் கூட வீட்டுக்கு வரேன். யாருக்கு தெரியும், நீ திரும்பி வர வேண்டியதா இருக்கலாம். குஷி தனியா வீட்டுல இருந்தான்னா அவளை பாத்துக்கிறதுக்கும் யாராவது ஒருத்தர் கூட இருக்கணும்ல. கீர்த்தி, 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. அஜித், குஷி, வா போலாம். இந்த வார்த்தையை கேட்க நான் எவ்வளவு ஏங்கி போயிருந்தேன் தெரியுமா? இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு அப்பனுக்கு அவன் பொண்ணு கிடைச்சிருக்கான். அவ்வளவு சீக்கிரம் நான் அதை இழக்க மாட்டேன். I love you. I love you மோகன். ப்ளீஸ் சீக்கிரமா குணமாயிடு. குஷி, வா போலாம்.
எனக்கு ஒன்றும் இல்லை, திடீர்னு பயந்து போயிட்டேன். மாப்பிள்ளையோட பேரு மோகன் தானே? மோகனாகிய நான் உங்க எல்லாருக்கும் முன்னாடி கிருஷ்ண பரமாத்மா சாட்சிய சத்தியம் பண்றேன். இன்னையிலிருந்து ராதா என்னோட பொறுப்பு. குஷி, என் தலையெழுத்து மட்டும் ஏன் இந்த மாதிரி இருக்கு? நான் பெத்த பொண்ணு பெரிய ஆபத்துல இருந்து வந்தும் கூட என்னால கட்டிப்பிடிக்க முடியாம இருக்கு. கிருஷ்ண பரமாத்மா மேல சத்தியமா நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? நல்ல வேலை எதுவும் ஆகாம திரும்ப வந்துட்டீங்க. மோகனும் ராதா எங்க? அவங்கள காணோம். கீர்த்தி, அவங்க 2 பேரும் எங்க? மோகன் அண்ணா சீக்கிரம் குணமாயிடுவார்ல? என்ன ஆச்சு மோகனுக்கு? குஷி, உன் அப்பா எங்கம்மா? பதில் சொல்லு. மோகன் எங்க? என்ன ஆச்சு மோகனுக்கு? அம்மா, நீ என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? அறிவில்ல உனக்கு? மொத்தமா மூளை செத்து போச்சா? அவளை போய் நீ கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்க? அம்மா, இன்னைக்கு நடந்த சம்பவம் அதனாலதான் மோகனுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு. அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? மோகன் இல்லைன்னா நானும் இருக்க மாட்டேன். நில்லடி, முதல்ல என் கேள்விக்கு பதில் சொல்லு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிதானமாயிரு. இங்க பாரு, இங்க நடக்கிறதுக்கெல்லாம் நீ மட்டும்தான் காரணம்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு விஷயம் புரியுது, தப்பு நடக்கிறது சகஜம்தான். தப்பு நடந்துருச்சு. ஆனா ஒரு தப்ப சரி பண்றதுக்காக இன்னொரு தப்ப செய்யவே செய்யாத. இல்லம்மா, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் என்னோட தப்பு எதுவும் இல்லம்மா. அந்த ராதாவுடைய தப்பு. அந்த தப்புக்கு நான் அவளுக்கு தண்டனை கொடுத்தே தீருவேன். எப்படி? கோவில் திருவிழால அக்கா தங்கச்சிங்க தொலைஞ்சு போயிடுவாங்க. திரும்ப சேரும் போது அப்படியே இறுக்கமா கட்டி பிடிச்சுக்குவாங்க. அப்படி கட்டி பிடிச்ச நீ அவளை. நான் அவளை எதுக்காக கட்டி பிடிச்சேன்னு தெரியுமா? அப்புறமா நான் அவளோட கழுத்தை அறுக்க. இந்த ராதாவை காப்பாத்துறதுக்கு இந்த உலகத்துல 2 பேர் தான் இருக்காங்க. ஒன்னு மோகன், இன்னொருத்தி குஷி.
மோகன் உள்ள மயக்கத்துல இருக்கான். நான் குஷியை நல்லபடியா வீட்டுக்கு அனுப்பிட்டேன். சோ இப்போ என்னோட ரூட் கிளியரா இருக்கு. ராதாவை என்னோட பாதையில இருந்து தூக்கி எறிய இதை விட ஒரு நல்ல சான்ஸ் எனக்கு கிடைக்காது. இப்ப அவளுக்கும் அவ சாவுக்கும் நடுவுல வேற யாரும் வர மாட்டாங்க. ஆஹா, நான் பெத்த பத்திரம் அது தங்கொண்டி நீ. நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பயந்தே போயிட்டேன். எப்ப பார்த்தாலும் கழுகு மாதிரி எல்லாரையும் கொத்துற என் பொண்ணு குயில் மாதிரி பாட ஆரம்பிச்சிட்டாலேன்னு நினைச்சேன். ஆனா இப்போ நீ சொன்னதுக்கு அப்புறம் எல்லாம் புரிஞ்சிருச்சு. நல்ல வேலை பண்ற. சொல்ல, என்ன பண்ண போற? மோகனுக்கு பிடிச்ச ராதாங்கிற வியாதியை நான் அழிக்க போறேம்மா. அதுக்காக மோகனுக்கு ஒரு மருந்து கொடுக்கணும். ரொம்ப கசப்பான மருந்து. என்ன ஆரம்பிச்சிட்டா? திரும்பவும் போன் எடுத்து யார்கிட்டயோ பேச ஆரம்பிச்சிட்டா. முழுசா எதுவுமே சொல்ல ஹலோ, மாட்டேங்கிறாளே. ஒரு அர்ஜென்ட்டான வேலை இருக்கு. எவ்வளோ பணம் வேணாலும் கொடுக்குறேன். ஆனா இப்பவே நான் சொல்ற ஹாஸ்பிட்டலுக்கு நீ வந்து ஆகணும். நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேட்டுக்க. கடவுளே கிருஷ்ணா, நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்குறீங்க? ஏன் இப்படி என்ன பாடப்படுத்துறீங்க? மோகனுக்கு ஒரு சின்ன தும்மல் வந்தா கூட அவரு என்னதான் நினைச்சு பாரு. அவருக்கு தலைவலி வந்தா கூட பெயின் கில்லர்ல எல்லாம் அது குணமாகாது. ஆனா என் கையால இஞ்சி டீ போட்டு கொடுத்தா உடனே சரியாயிடும். ஜுரம் வந்தா கூட மாத்திரை போட்டு இல்ல, என்ன கட்டி பிடிச்சாதான் அந்த ஜுரம் கூட சரியாகும்னு சொல்வாரு. ஆனா இன்னைக்கு இவ்வளவு தூரம் நடந்திருக்கு. என்னால அவர் பக்கத்துல கூட இருக்க முடியல. அவரை பார்க்க முடியாது, அவரை தொட முடியாது, எதுவுமே பண்ண முடியாம நிக்கிறேன். அந்த வாசல்ல இருக்க கயிறாலையும் அவர் மேல நான் பண்ணி கொடுத்த சத்தியமும் தான். என் மேல சத்தியம். நீ ஏன் முன்னாடியே என் குடும்பத்து முன்னாடியும் வரக்கூடாது. உன் முகத்தையும் நாங்க பார்க்க கூடாது, உன் குரலையும் கேட்க கூடாது. என்ன ஆனாலும் முன்னால என் குடும்பத்துக்கு எதுவும் ஆகக்கூடாது. நீ அவங்களுக்கு எந்த கெடுதலும் பண்ணக்கூடாது. என்னால மோகனுக்கு உதவி செய்ய முடியாது. ஏன் கடவுளே, ஏன் என் மேல உங்களுக்கு அப்படி என்னதான் பகன்னு சொல்லுங்க. என் பொண்ணு உயிர் பொழைச்சு வந்துட்டான்னு சந்தோஷப்படுறதுக்குள்ள என் புருஷனோட உயிர் ஆபத்துல இருக்கு. நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோங்க. ஒருவேளை என் மோகனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அப்புறம் எல்லார்கிட்டயும் நான் சத்தம் போட்டு சொல்லுவேன், நீங்க கடவுள் இல்ல, வெறும் கல்லுதான்னு. உங்களை யாரும் எப்பவும் நம்பவே கூடாதுன்னு சொல்லுவேன். நான் சொல்லுவேன். எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. எப்படி நீங்க என்னையும் என் ஃப்ரெண்ட்ஸையும் காப்பாத்துனீங்களோ, ப்ளீஸ் நீங்க அதே மாதிரி மோகனையும் காப்பாத்திடுங்க. ஐ நோ, நான் மோகன் கிட்ட ரொம்பவே ஃபைட் பண்ணுவேன். மோகன் இஸ் a very good man. He is a hero. மோகன் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவான். ப்ளீஸ் நீங்க அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ப்ளீஸ் கடவுள் கிருஷ்ணா. இன்னைக்கு நான் பிரேவ் கேர்ள் ஆக வேண்டிய நிலைமை வந்துச்சு. இல்லனா ராதா கூட சேட் ஆயிருப்பா. ஆனா உங்களுக்கு தெரியும்ல நான் உள்ளுக்குள்ள எவ்வளவு பயந்து போயிருந்தேன்னு. ப்ளீஸ் மோகனை சீக்கிரம் சரி பண்ணிருங்க கடவுள் கிருஷ்ணா, ப்ளீஸ். நான் ப்ராமிஸ் பண்றேன், இனிமேல இருந்து நான் குட் கேர்ளாவே இருக்கேன். யாருக்கும் எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டேன். என் ஹோம்வொர்க் கூட ஒழுங்கா எழுதிடுறேன். பெரியவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறேன். டெய்லி சில்ல கண்ணு கிட்ட சண்டை போடாம பால் கூட குடிச்சிடுறேன். ப்ளீஸ் மோகனை மட்டும் சீக்கிரமா சரி பண்ணிருங்க.
டாக்டர் சார்? நாங்கள் எங்களோட இனிஷியல் டயக்னோசிஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பேஷண்ட்டுக்கு இன்டர்னல் இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. சில நேரங்களில் காயங்கள் வெளியே படாது, உள்ளேயே பற்றும். அப்படிதான் இப்போ அவருக்கும் ஏற்பட்டிருக்கு. அவருக்கும் உள்ளதான் அடிபட்டிருக்கு. ரத்தம் காயத்திலிருந்து வெளியே வரத்துக்கு பதிலாக உள்ள அப்படியே தங்கிடுச்சு. ஸோ பிரெயினில் பிளட் கிளாட் ஆயிடுச்சு. அடுத்த 6 மணி நேரத்தில் அவர் கண் முழிக்கலன்னா நம்ம வெளிநாட்டில இருந்து எக்ஸ்பர்ட் நியூரோ சர்ஜனை வர சொல்லணும். வர வைங்க. யாரெல்லாம் வர வைக்கணுமோ வர வச்சு வைத்தியம் பாருங்க. மிஸ்டர் மோகன் சாருக்கு ஓப்பன் பிரெயின் சர்ஜரி பெர்ஃபார்ம் பண்ணணும். கடவுளே, ஓப்பன் பிரெயின் சர்ஜரியா? ஓப்பன் அப்படின்னா என்ன? என்னாச்சு அத்தை? அவரு என்ன மருந்து சொல்றாரு? மோகனையா அதனால சரியாயிடுவார்ல? இது ஒரு ஆபரேஷன். இதுல பேஷண்டோட தலையை ஓபன் பண்ணி ஆபரேஷன் பண்ணுவோம். என்னது? இல்ல இல்ல ராதா, கொஞ்சம் தைரியமாயிரு. இல்ல, அவரை குணப்படுத்த வேற ஏதாவது வழி கண்டுபிடிங்களா? இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுல்ல. இதை தவிர ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஆண்டவனை வேண்டிக்குங்க. பேஷண்ட் எங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல. அவர் மட்டும் கண் முழிச்சிட்டாருன்னா இந்த ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஒன்றும் ஆகாது குஷி. உங்களுக்கும் ரொம்ப பசியா இருக்கும்ல? நீங்க லஞ்ச் சாப்பிடுங்க. மோகனை சேவ் பண்றதுக்கு உங்களுக்கும் எனர்ஜி தேவைதானே? ஐயோ கடவுளே, ஏன் எங்க குடும்பத்தை மட்டும் இந்த அளவுக்கு நீ சோதிக்கிற? நாங்க யாருக்கு என்ன பாவம் பண்ணோம்? அம்மா, நான் என்ன தப்பு பண்ண? என் பிள்ளைக்கு இவ்வளவு பெரிய தண்டனை. உன் மகனுடைய மரணத்துக்கு வேற யாரும் காரணம் இல்ல, நீதான் காதம்பரி. சாமி, நீங்க இங்க? உன் மகனுடைய மரணத்துக்கு வேற யாரும் காரணம் இல்ல, நீதான் காதம்பரி.
நீயே உன் மகனுடைய உயிரை எமன் கையில தூக்கி கொடுத்துட்ட. வந்தாச்சு ராதாங்கிற பேர்ல உள்ள மோகனுடைய வியாதிக்கு சிகிச்சை. இதுதான் என்னோட விளையாட்டு. செக் மேட் ராதா. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. நான் எப்படி என்னோட பிள்ளைக்கு? அம்மா நீங்க எப்படி இங்க வந்தீங்க? அம்மா அது நான் தான் அவரை இங்க வர சொல்லியிருந்தேன். மோகனுக்கு ஏதாவது ஆபத்து இருக்கான்னு கேட்கலான்னு தான் இவரை வர சொன்னேன். ஆனா ஐயா நீங்க அம்மாவை ஏன் இப்படி இந்த மாதிரி கேக்குறீங்க? இங்க பாருமா, வெளியில இருந்து வர பிரச்சனைகள்ல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் நம்ம பூஜை பண்றோம். ஆனா உங்க வீட்டுல நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் நீங்க எல்லாரும் தான். காதம்பரி தேவியோடைய அலட்சியத்தால தான் இன்னைக்கு மோகனோட உயிருக்கு ஆபத்து வந்திருக்கு. அஜித் சொல்லு. கீர்த்தி, என்னாச்சு? மோகன் அண்ணாவோட நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும். டாக்டர்ஸ் வந்து அவருக்கு ஓபன் பிரெயின் சர்ஜரி பண்ணணும்னு சொல்றாங்களாம். ஓபன் பிரெயின் சர்ஜரி? எங்க பாரு ராகுல், என்ன ஆனாலும் சரி நாம இந்த விஷயத்தை குஷி கிட்ட சொல்லவே கூடாது. அவ ரொம்ப பயந்து போயிடுவா. மோகன் நீங்க பெத்த பிள்ளையா இல்லாம இருக்கலாம், ஆனா நீங்க தான் அவனுக்கு அம்மா.